மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளன. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளரும் எம்பியுமான TR பாலு தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, கடந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை, பாபநாசம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மேலும் தற்போது முதல்கட்ட பேச்சுவார்த்தை தான் முடிந்துள்ளது. முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்த ஜவாஹிருல்லா, இந்த தேர்தலிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உதயசூரியன் மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளன. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளரும் எம்பியுமான TR பாலு தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, கடந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை, பாபநாசம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மேலும் தற்போது முதல்கட்ட பேச்சுவார்த்தை தான் முடிந்துள்ளது. முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்த ஜவாஹிருல்லா, இந்த தேர்தலிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உதயசூரியன் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.